நமக்கு கஷ்டம் வரும்போது நம்மளை காப்பாத்த கடவுளே இறங்கி வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. சில நேரங்கள்ல சின்ன சிலந்தி வலை கூட நம்மளை காப்பாத்தும். செகண்ட் வேர்ல்டு வார்ல ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க. எங்க பார்த்தாலும் சோல்ஜர்ஸ் உயிரை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு சோல்ஜர் தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு இருட்டு குகைக்குள்ள ஓடி ஒளிஞ்சிட்டார். வெளியில எதிரி நாட்டு சோல்ஜர்ஸ் ஒவ்வொரு குகையா தேடிட்டு வராங்க. மாட்டினா கண்டிப்பா மரணம் நிச்சயம். ஆனா அந்த சோல்ஜர் பதட்டத்துல கடவுள்கிட்ட வேண்டுறாரு, இங்க ஒரு பெரிய செவத்தை எழுப்புங்க, எந்த எதிரி நாட்டு சோல்ஜரும் இதை உடைச்சிட்டு உள்ள வரக்கூடாது. ஆனா அங்க செவர் வரவே இல்லை. அதுக்கு பதிலா குகை வாசல்ல ஒரு சின்ன சிலந்தி வலை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சோல்ஜர் அவ்வளவுதான், நம்ம சாக போறோம், இந்த சின்ன சிலந்தி வலையா நம்ம உயிரை காப்பாத்த போகுது அப்படின்னு நினைச்சாரு. ஆனா எதிரி நாட்டு சோல்ஜர்ஸ் அந்த குகைக்கு முன்னாடி வராங்க. அங்க முழுசா இருக்கக்கூடிய சிலந்தி வலையை பார்த்துட்டு இங்க மனுஷங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, மனுஷங்க இருந்திருந்தா கண்டிப்பா சிலந்தி வலை பிஞ்சிருக்கும் அப்படின்னு அடுத்த இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் பிசினஸ்லயும் ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கணும்னு நம்ம காத்துட்டு இருப்போம். ஆனா ஒரு சின்ன நெட்வொர்க்கிங்கோ இல்ல ஒரு சின்ன லேர்னிங்கோ இப்போ உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா ஒரு பெரிய செறிவு வரும்போது அந்த சின்ன விஷயம் தான் உங்க பிசினஸை தூக்கி நிறுத்தும். நான் சொன்ன அந்த சின்ன சிலந்தி வலை மாதிரி இது சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சவன் அடுத்த கட்டத்துக்கு போவான்.